மெகா டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இப்ப பாத்தீங்கன்னா, பனிக்காலம் வந்துருச்சு. மழை அப்பப்போ பனி, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும். இந்த வின்டர்ல நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்? முக்கியமா என்ன கீரை இன்னைக்கு சாப்பிட போறோம்ன்றத பார்க்கலாம். அதிர்ச்சியா இருக்குல்ல? "ஏன் மேடம் வின்டர்ல கீரை சாப்பிடுறதா? கீரை ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாமா?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கிளைமேட்ல நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கீரைகள் தான் நமக்கு எதிர்ப்பு சக்திய அதிகமாக்கி, நம்மளுடைய ஆரோக்கியத்த மேன்மைப்படுத்த போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குன்னும்போது, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டே இருக்கும். முக்கியமா நம்மளுடைய வயிறு அஜீரணத்த அதிகமாவே குடுக்கும். ஸோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 6 கீரைய பத்தி சொல்லப் போறேன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கீரை. பயப்படலாம் செய்யாதீங்க. நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியா அவைலபிளா இருக்கக்கூடிய கீரை தான். அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சதக்குப்பையோடைய கீரை இருக்குல்ல, அந்த இது வந்து டில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சதக்குப்பை எதுக்கு நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. யூசுவலா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பனி அதிகம் ஆக ஆக, இந்த மூட்டு வாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கும். வலி அதிகமா இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீரைய அவங்க பருப்பு போட்டு அத கடைஞ்சு எடுத்துக்கிறது மூலியமா, அவங்களுக்கு வாதம் குறையுது. அதே நேரத்துல அவங்களுடைய அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையுது. எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே செய்யுது. இத வந்து சோம்பு கீரைன்னு கூட சொல்லுவாங்க இத. ஸோ இந்த கீரைய வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, நம்ம பருப்பு போட்டு டெய்லி கொஞ்சமா நம்ம ஒரு கப்ல சாப்பிடுறது மூலியமா, நம்மளுடைய ஜீரணமும் அதிகரிக்குது. ஸோ கீரைய நம்ம ரெகுலரா சேர்க்கறது மூலியமா, நம்ம கால்சியம் அப்சார்ப்ஷன மட்டும் இன்கிரீஸ் பண்ணலங்க, நம்மளுடைய ஜீரணத்தையும் அதிகரிச்சு, எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்குறோம். 2வது கீரை என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, அமராந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. மொளக்கீரைங்க. இந்த மொளக்கீரை வந்து நம்ம எப்பவுமே ரெகுலரா எடுத்துக்க கூடியது தான். இது சிகப்பு கலர்லயும் கிடைக்கும், பச்சை கலர்லயும் கிடைக்கும். இதோடைய விசேஷமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டரும் கூட. நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்த அதிகமாக்கி, நம்மளுடைய நீர் நிலைய வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாரி கிளைமேட்ல நம்ம அதிகமா தண்ணி குடிக்க மாட்டோம். நமக்கு அதனால மலச்சிக்கல் ஏற்படும். நம்மளுடைய ஜீரணமும் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ வாதத்தையும் இது குறைச்சு, அந்த வாதத்த பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த முளைக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இத நம்ம அப்படியே தண்ணீல கொதிக்க வச்சு நம்ம சூப்பு மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல இத வந்து நம்ம கடைஞ்சு கொஞ்சமா புளிய சேர்த்து கடைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த முளைக்கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்குது. ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவ இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குது. இந்த இதுலலாம் பஞ்சாப்லலாம் பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க வந்து இந்த கிளைமேட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. அதுக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? கடுகு கீரை தாங்க. இந்த கடுகு கீரை வந்து அவங்க அத எடுத்துக்கிறதுனால தான், எவ்ளோ ஒரு பனியா இருந்தாலும், அது மைனஸ் டிகிரில போனா கூட, அவங்க ரொம்ப கூலா, ஆக்டிவா அவங்க வேலை செய்யறதுக்கான காரணம், இந்த கடுகு கீரை. ஏன்னா, இது நம்ம பாடியில வெப்பத்த அதிகரிச்சு குடுக்குது. ஸோ, அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து அந்த வார்ம்த் கிரியேட் பண்றதுன்னு மட்டும் இல்லாம, டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ, முக்கியமா எதிர்ப்பு சக்திய அதிகமாக்குது. இது ஒரு எனர்ஜி அ பேக்குன்னே சொல்லலாம். இத வந்து நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலியமா, கொஞ்சமா இத வந்து நம்மோ நெய் விட்டு, கொஞ்சம் இந்த இது இருக்குல்ல, கடல பருப்பு அத நல்லா வேக வச்சு, இத கூட்டு மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இல்ல நம்ம அப்படியே இந்த கீரைய பொரியல் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கவும் செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை ஆக்சுவலா கூலிங் எஃபெக்ட் தான். ஆனா, அது வந்து நம்மோ ரெகுலரா சாப்பிடுறது மூலியமா, இந்த கிளைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சல்லுன்னு சுகர் ஏறுறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மலச்சிக்கலும் அதிகமாவே இருக்கும். இந்த வெந்தயக்கீரை எடுத்துக்கிறது மூலியமா, நம்ம உடம்புல இது ஒரு கசப்பு சுவையை ஏற்படுத்தும். இந்த வெந்தயக்கீரத்தில் கீரையில இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவை, நம்மளுடைய நரம்பு மண்டலத்த நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பிளட் சுகர் லெவல மெயின்டெயின் பண்ணுது. முக்கியமா நல்ல ஒரு மென்டல் ஸ்டாமினாவும், பிசிக்கல் ஸ்டாமினாவும் குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இத நம்ம இந்த அரைச்சு சப்பாத்தி மாவுல, இல்ல தோசை மாவுலயே கூட நம்ம கலந்து சாப்பிடலாம். இதுல ஒரு டிப்ஸ் சொல்றேன். நமக்கு அப்படி மேத்திக்கீரை, அதாவது இந்த வெந்தயக்கீரை கசப்பா இருக்குன்னா, இது கூட கொஞ்சம் பாலக்கீரையும் சேர்த்து நீங்க அத மிக்ஸ் பண்ணி சமைச்சீங்க அப்படின்னா, அந்த கசப்பு சுவை டாமினேட் பண்ணாம நமக்கு சுவைய வந்து அதிகமாக்கி குடுக்கும். அடுத்தது என்னன்னு பார்க்க போறோம்ன்னு பார்க்குறீங்களா? இந்த பாலக்கீரை தாங்க. நீங்க நெறைய இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கார்ட்டூன் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. அவன் வந்து ஒரு ஸ்பினாச் பாக்ஸ் வச்சிருப்பான். அத குடிச்சா உடனே அவனுக்கு வந்து பவர் வந்துரும் அப்படின்னு. அது உண்மதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசலைக்கீரையில அயர்ன் இருக்கு,
ஃபோலேட் இருக்கு, கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. இதுல நிறைஞ்சிருக்கிற அந்த விட்டமின்ஸும், மினரல்ஸும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ஃபுட்டுன்னே சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் நம்மளுடைய ரத்த நாணங்கள எலாஸ்டிசிட்டிய மெயின்டெயின் பண்ணுது. அதனால பிளட் எங்கேயுமே ஸ்டாக்னன்ட் ஆகாம சீரா ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கு இதுல இருக்கிற கால்சியமும் ஹெல்ப் பண்ணுது. ஈவன் நம்மளுடைய பிளட் பிரஷர மெயின்டெயின் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. முக்கியமா இந்த மாதிரி கிளைமேட்ல நமக்கு சர்மம் ரொம்ப ட்ரை ஆகி நம்ம ரொம்ப வறண்டு போகிறதா இருக்கும். அதனாலேயே நம்ம நெறைய மாய்ஸ்சரைசர்லாம் நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இந்த பசலைக்கீரை என்ன பண்ணும்னா, நம்மளுடைய சருமத்த நல்லா சாஃப்டன் பண்ணி, ஒரு நல்ல க்ளோ குடுத்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசராவும் இருக்கு. இன்டர்னலா எடுத்துக்கிட்டா சருமத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆமா. இந்த பசலைக்கீரைக்கு அந்த எஃபெக்ட் உண்டு. அது மட்டும் இல்ல, இது நம்மளுடைய தூக்கத்தையும் நல்லா ரெகுலேட் பண்றதுக்கு, இது நமக்கு செரோட்டோனின் அண்ட் மெலட்டோனின் ஹார்மோன ரெகுலேட் பண்ணி குடுக்குதுங்க. ஸோ, அடுத்தபடியா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா பருப்பு கீரை தாங்க. இந்த பருப்பு கீரை பேர்லயே தெரியுது. அத பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கீரைய நம்ம சாப்பிடுறது மூலியமா, நம்ம லிவர நல்லா டீடாக்ஸ் பண்ணி, இது நம்மளுடைய டைஜஷன பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, நம்மளுடைய உறுப்புகள்ல முக்கியமான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, லிவர். கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 60 ஃபங்ஷன பண்ணும் இந்த லிவர். அதுல டைஜஷனும் இது அடிஷனலா சப்போர்ட்டடா இருக்கிறது இந்த லிவர் தான். அந்த லிவரையே நல்லா பூஸ்டப் பண்ணி, எனர்ஜைஸ் பண்ணி, அதோடைய செயல்பாட்ட அதிகமா செய்யறதுக்கு இந்த பருப்பு கீரை ஹெல்ப் பண்ணுது. பாடிய நல்லா கிளீன் பண்ணி, கட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு, அதுவும் குட் பாக்டீரியாஸ நல்லா மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த பருப்பு கீரை ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த வின்டர் டைம்ல இந்த மாரி கீரைகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி கீரைய டெய்லி சாப்பிடுறதுக்கு வீட்ல ஏன்னா, நம்ம வீட்ல ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்கலாம் கீரையே தொடறது கிடையாது. நம்ம வீட்லயே செய்யறதில்ல. எந்த நாளும் உருளைக்கிழங்கு, முட்டை இத 2த்தையும் தவிர நம்ம எதுவுமே செய்யாததுனால, குழந்தைங்களுக்கு இந்த சத்துடைய பற்றாக்குறை அதிகமாவே இருக்கு. ஸோ அத சீர் செய்யறதுக்கு நம்ம இத ஒரு நாள் சூப்பு மாதிரி செஞ்சு குடுக்கலாம். பொரியலா குடுக்கலாம். ஒரு நாள் நீங்க அந்த நம்ம மாவுலயே தோசை மாவுலயோ, இல்ல சப்பாத்தி மாவுலயோ இத சேர்த்து நம்ம குடுக்கும்போது, அவங்களுக்கு அதோடைய சத்தும் சேரும். அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவலையும் பூஸ்டப் பண்ணும். முக்கியமா இந்த வின்டர் டைம்ல நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி, எந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் வராம இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய எங்க பார்த்தாலும் த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, காஃப் இந்த மாதிரி நெறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கும், எதிர்ப்பு சக்திய அதிகமாக்கறதுக்கும் இந்த கிளைமேட்ல இது இப்போ உங்களுக்கு நெறையவே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு நமக்கு அந்த கீரைலாம் நமக்கு அதிகமாவே கிடைக்கும். எல்லா கீரையிலயுமே நமக்கு குளோரோஃபில் அப்படின்றது நிறைஞ்சிருக்குங்க. இந்த குளோரோஃபில்லோடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்துல அதுவும் முக்கியமா நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல அதிகமாக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. பாடிய நல்லா டீடாக்ஸ் பண்ணுது. ஸோ ஓவரால் எனர்ஜிய குடுக்கறதுக்கு இந்த குளோரோஃபில் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எல்லா கீரையிலயும் நமக்கு கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது நிறைஞ்சு இருக்கும். அது முக்கியமா இந்த குளோரோஃபில் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுக்கு, நம்மளுடைய ஜீரணத்தையும் செட்டில் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஆனா சில பேருக்கு லைக் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க, இத டெய்லி சாப்பிடுறதுக்கு பதிலா நம்ம வாரத்துல 2 நாள் எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா அதிகமா ஃபைபர் சேர்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன் ஃபீல் ஆகும். கீரையோட தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பழங்கள், காய்கறிகள், சாலட்ஸா சாப்பிடும்போது, நம்ம இந்த மாதிரி குக் பண்ண கீரைய சேர்த்துக்கிறது நல்லது இல்ல. இந்த மாதிரி கீரையில எது நம்ம பச்சையாவே சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசலைக்கீரை பெஸ்ட்டுங்க. அத நம்ம மோர்ல அப்படியே அடிச்சு நம்ம குடிச்சோம் அப்படின்னா, நல்ல அப்சர்ப்ஷனும் இருக்கும். அதே நேரத்துல நமக்கு நல்ல எனர்ஜியாவும் இருக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.